சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 7. கெடுவாய் மனனே கதிகேள் கரவாதி இடுவாய் வடிவேல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. முதல் பாடல்களில் சொன்னார், இந்த ஜகமாயையில் அகப்பட்டு உழல்கிறேன். அகம் மாடு மடந்தை என்ற ஆசைகள், மண் பெண் பொன் என்ற 3 ஆசைகளிலும் திளைத்து இருக்கிறேன். எனக்கு அனுபூதி கிடைக்கும் நிலை எப்படி எப்போது வரும்னு கேட்குறார். அதற்கான வழியை இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார். மனதை பார்த்து சொல்கிறார், கெடுவாய் மனனே, எப்போதும் கெட்டதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற மனமே, நீ கேள். நான் இப்போ உனக்கு வழி சொல்ல போகிறேன். உயர்ந்த கதி பெறுவதற்கு வழி சொல்ல போகிறேன். சிதம்பரம் பாட்டு ஒன்றில் சொல்லுவார், மனமே உனக்கு உறுதி புகழ்வேன், மயில்வாகன கடவுள் சலம் மாயை அறுப்பவன் அவன் நிதிகா நமக்கு உறுதி அப்படிம்பார். அதே மாதிரி இந்த பாடல்லையும் சொல்கிறார், உனக்கு கதி கிடைக்கணும்னா நான் நல்ல வழி சொல்கிறேன், உனக்கு கதி கேள். முதல்ல என்ன பண்ணணும்னா கரவாது இடுவாய், அடுத்தது வடிவேல் இறைத்தாள் நினைவாய். கரவாது இடுவாய்னா ஒழிக்காமல் குறைக்காமல் மற்றவர்களுக்கு பொருளை கொடுப்பது, தானம் செய்வது. வடிவேல் இறைத்தாள் நினைவாய். இறைனா கடவுள், தாள்னா அவனுடைய பாதங்கள். இறைவனுடைய பாதங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிரு, நினைவாய். அந்த வடிவேலனுடைய மலர் கமல பாதங்களை நினைத்து கொண்டிரு. உன்னுடைய நெடு வேதனை தூள்படவே சுடுவாய் வினை யாவையுமே விடுவாய் விடுவாய் அப்படிங்கிறார். உன்னுடைய நெடு வேதனை, இந்த பிறவி திரும்ப திரும்ப எடுக்கிற இந்த பிறவி என்கிற துன்பமானது உன்னை விட்டு நீங்கும். வினை ஆகும், முற்பிறப்பில் செய்த வினைகள், கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, பிராரப்தம், அது எல்லாமே நீங்கும். அதையெல்லாம் நீக்குபவன் அந்த வடிவேலன், அவன் கையில் இருக்கும் வேல். ஆகையினால நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் கரவாது இடுவாய். கரவாது இடுவாய் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு தானம் கொடு. தானம் கொடுக்கறத பற்றி அருணகிரிநாதர் நிறைய இடங்களில் சொல்கிறார். இடுங்கோள் தானம் என்றும் இருங்கோள் மனத்தை அப்படின்னு சொல்லுவார். நொய்யில் சிறிதளவேனும் பகிர் அப்படிம்பார். ஒரு நொய் இருந்ததுன்னா அதில் பாதியான மற்றவாளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு அப்படிம்பார். இந்த பொருளை கொடுக்கறது அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டால் 3 ஆசைகள், மண் பெண் பொன் என்ற 3 ஆசைகள். இதில் மண் பெண் இந்த 2 ஆசைகளை விட இந்த பொன்கிற ஆசை, பணம் செல்வம் அப்படிங்கிற ஆசை தான் எல்லா வயதிலும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. எதை பார்த்தாலும் நமக்கு நம்மக்கிட்ட பணம் வேணும், நம்மக்கிட்ட செல்வம் வேணும்னு எந்த வயசானாலும் தேடுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு ரிட்டையர் ஆகிட்டா கூட இந்த மாதம் கரெக்டாக பென்ஷன் வந்ததா அப்படின்னு கவனிக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு இந்த பொருளின் மீது ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பொருளின் மீது இருக்கிற ஆசையை விட்டால்தான் மற்ற மண் பெண் ஆசைகளும் உன்னை விட்டு நீங்கும், ஆசைகளும் நீங்கும். ஒருத்தருக்கு ஒரு பொருளை தானம்னு கொடுத்தோம்னா அதை பற்றி நம்ம மறுபடியும் சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பொருள் இன்னொருவருடையது என்று ஆகிறது. அப்போது நமக்கும் அந்த கொடுக்கப்பட்ட பொருளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் மனசில் இருக்கிறது இல்லை. அதை ஒட்டிய பற்று மனசில் நீங்கி விடுகிறது. இந்த இடத்துல பட்டினத்தாரை பற்றி சொல்லணும். பட்டினத்தார் என்பவர் பெரிய பணக்காரர். அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னால், அவர் வீட்டு வாசலில் வெள்ளியினால் கதவு போட்டிருந்தார். அந்த பக்கமாக அரசன் பார்த்துட்டும், நான் அரசன், நான் தான் வெள்ளி கதவுகள்லாம் வச்சுக்கலாம், நீ எல்லாம் சாதாரண குடிமகன், நீ வெள்ளி கதவெல்லாம் போடாத, இந்த வெள்ளி கதவை எடுத்துடும் அப்படின்னா. மறுநாளைக்கு அந்த அரசன் வந்தான். பார்த்தா அந்த வாசலில் தங்க கதவு இருந்தது. அரசனுக்கு திருப்பியும் கோபம் வந்தது. தங்க கதவையும் எடுக்க சொன்னான். 3வது நாளைக்கு பார்த்தா வைரமோ நவரத்னங்களுமா ஜாஜ்வல்யமாக ஜொலிக்கிற கதவு இருந்தது.
அவ்வளவு பணக்காரர் அவர். காதிருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு கேட்ட உடனே அத்தனை பணத்தையும் அத்தனை செல்வத்தையும் இந்த சேந்தனாருங்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சாதாரண ஒரு முழ துணியை கட்டின்னு வெளியில் வந்துட்டார் அவர். அந்த சேந்தனார் கேட்குறார், இந்த பணத்தெல்லாம் யார் யாருக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்ட உடனே பட்டினத்தடிகள் சொல்கிறார், நான் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இனிமேல் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறார். புரந்தரதாசர் நவகோடி நாராயணன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நவகோடி நாராயணனாக இருந்தவர் ஒரு நாளில் ஒரு வேளையில் அத்தனை பணத்தையும் அத்தனை செல்வத்தையும் கொடுத்துட்டு உடம்புல கட்டின ஒரு வேஷ்டியோடு இறைவன் நாம அவர் சொல்ல புறப்பட்டார் இல்லையா புரந்தரதாசர்னா. பொருளின் மீது வைக்கிற ஆசையை விட்டால் தானே எல்லா விதமான ஆசைகளும் நீங்கும். உயர்ந்த கதியை பெறுவதற்கு ஜகமாயையுள் நின்று தயங்காமல் உயர்ந்த கதியை பெறுவதற்கு அது இடம் கொடுக்கும். அதற்காக தான் சொல்கிறார், கரவாது இடுவாய், குறைக்காமல் ஒழிக்காமல். கரவாதுன்னா ஒழிக்காமல். ஒருத்தர் வந்து கேட்டால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இத்தனை தான் கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் நினைக்காத. ஒழிக்காமல் குறைக்காமல் கொடு. கரவாது இடுவாய் வடிவேல் இறை தாழ் நினைவாய். நீ கொடுக்குற போது இது வந்து நான் கொடுக்குறேன். ஒரு டியூப்லைட் போட்டால் கூட இன்னாருடைய உபயம்னு ஒரு பெருசாக போர்டு போட்டுக்கிறோம் இல்லையா கோயிலெல்லாம், அது மாதிரி இல்லை. நீ கொடுக்குற போது இறை தாழ் நினைவாய் அப்படிங்கிறார். பகவானோடது இது, இறைவனை சார்ந்தது. அவன்தான் கொடுத்தான், அவன்தான் என்னை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு கொடு. அதனால் மனதில் எப்பொழுதும் இறைவனுடைய எண்ணத்தையே வைத்துக்கொள். நினைவாய் அப்படிங்கிறார். முதல் பாடலில் சொன்னார், மொழிந்து ஒழிந்திலனே அப்படின்னார். வாயால் உன் பேரை எத்தனையோ தரம் சொல்கிறேன் அப்படின்னார். இங்கே நினைவாய், மனசில் அப்படி நினச்சே நாம் நெடுவேதனை தூள்படவே. உன்னுடைய மிகுந்த துன்பம், அதாவது உன்னுடைய துன்பம் என்பது பிறவி துன்பம், திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிற இந்த துன்பம் சுடுவாய், அது சுட்டெரிக்கப்படுகிறது. இறைவனுடைய தாழ் நினைவாகவே இருக்கும்போது அந்த உன்னுடைய பிறவி பிணியானது சுட்டு எரிக்கப்படுகிறது. வினை யாவையுமே விடுவாய். உன்னுடைய பிராரப்த கர்மங்களின் வினைகளை 7 பிறவி நீர் நிலத்தில் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து எத்தனையோ கர்ம மூட்டைகளை சுமந்து கொண்டு வருகிறோம். அவை எல்லாவற்றையும் விடுவாய். கரவாது இடுவாய். ஒருத்தருக்கு எண்ணமில்லை, ஒருவருக்கு தானம் செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவனுடைய நினைவாகவே தானம் செய். எப்பொழுதும் இறைவன் நினைவாகவே இரு. உன்னுடைய பிறவி துன்பங்கள் நீங்கும். இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.